வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சோஷியலில் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி பார்ட் 1 கவர்னன்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கவர்னன்ஸ், கவர்மெண்ட், லா, அதுக்கப்புறம் 3 ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட், 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ், இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இதுக்கு ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட்டு, இல்லை ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான டெசிஷன்ஸ் எடுக்கிறதோ, இல்லை ஒரு சொசைட்டியில் ரூல்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதோ, இல்லை அந்த ரூல்ஸை கொண்டு வர ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா எல்லாரும் அப்படின்னு பார்த்துக்கிறது, இது எல்லாமே என்னது கவர்னன்ஸ். ஸோ கவர்ன் பண்ணுறது, அதாவது ஆளுமை. ஓகேங்களா, ஒரு இடத்த ஆள்றது அப்படின்னு சொல்கிறது தான் கவர்னன்ஸ். ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டெசிஷன் மட்டும் எடுக்க மாட்டாங்க. டெசிஷன் எடுத்து அதுக்கு தேவையான ரூல்ஸை லாவை கொண்டு வருவாங்க. அந்த லாவை மக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத என்ஷூரும் பண்ணுவாங்க. அதுதான் கவர்னன்ஸ். ஸோ அடுத்து கவர்மெண்ட். ஸோ இந்த லாவை கொண்டு வரது, இந்த டெசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்கறது யார்? கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லைனா குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், இல்லை சிஸ்டமாக இருக்கலாம். இது எல்லாருமே தான் என்னது சேர்ந்தது? இது எல்லாம் சேர்ந்தது தான் கவர்மெண்ட். ஓகேவா, அடுத்து லா அப்படின்னா என்னது? ரூல்ஸ். இவங்க போடுற ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் புதுசாக இருக்கலாம், இல்லை இருக்கிற ரூலே அவங்க அப்டேட் பண்ணி மாற்றிருக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிற ரூலாக கூட இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லான்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட 3 ஆர்கன்ஸ் என்ன? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இது 3 தான் நம்மளோட கவர்மெண்ட்டோட 3 ஆர்கன். ஓகேங்களா, ஸோ இந்த 3 ஆர்கனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஆர்டர் பற்றி, டிமாண்ட் டிராஃப்ட் பற்றி, அதுக்கப்புறம் சைபர் கிரைம் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பணத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், உங்களோட ரிலேட்டிவ்க்கோ இல்லை தூரமாக இருக்கிற யாருக்காவது நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் க்யூவில் நின்று ஃபார்ம் ஒன்று வாங்குவீங்க. எதுக்கு? மணி ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மணியை நம்ம அனுப்புறதுக்காக ஒரு ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? மணி ஆர்டர். இதே ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை கம்பெனிக்கோ நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுப்பீங்க. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது இதே மாதிரி தான், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் பேங்க்கில் கொடுக்கணும் அதை. ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேவா, ஸோ இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம சொசைட்டியில் இருந்த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ என்ன ஆகிடுச்சு? எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ டிஜிட்டல் ஆனோடனே என்ன ஆகிடுச்சு? கிரிமினல்ஸும் நிறைய ஆகிட்டாங்க. இப்போ ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது. கரெக்டாக, டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது. இப்போ ஜிபே வச்சுருக்கிறோம், ஃபோன்பே வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்கேம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட் காசு எடுத்துருவாங்க. இதெல்லாம் மணி ட்ரான்ஸ்ஃபர், பீப்புள் ஸ்டீல் பண்ணுறாங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்க மணி ஆர்டர், டிமாண்ட் டிராஃப்ட்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த லாவோ ரூலோ எதுவுமே கிடையாது. ஸோ நாளாக நம்ம டிஜிட்டலைஸ் ஆகும்போது இங்கே நடக்கிற கிரிமினல் இஷ்யூஸுக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க? சைபர் கிரைம், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொண்டு வந்தது தான் சைபர் கிரைம். ஓகேவா, ஸோ அந்த கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்க? இன்னசென்ட்டாக இருக்க பீப்புள் கிட்ட திருடுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த 3 ஆர்கன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்னது? லெஜிஸ்லேச்சரில் என்னது? அவங்க புது லா கொண்டு வருவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் இந்த லா தேவைப்படலை, பட் இப்போ அது தேவை, அதனால புது லா கொண்டு வந்திருக்காங்க. அந்த புது லாவை லான்ச் பண்ணுறதோ, இல்லை ஏற்கனவே இருக்க லாவுக்கு அவங்க அப்டேட் பண்ணுறதோ, இல்லை இருக்கிற லாவை ரிமூவ் பண்ணுறதோ, இது எல்லாமே என்னது? லெஜிஸ்லேச்சர். ஸோ இதை யார் பண்ணுறா அப்படின்னா அசம்பிளி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா லா கொண்டு வந்தால் மட்டும் போதுமா? கிடையாது. இப்போ சைபர் கிரைம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் லாஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ அந்த லா கரெக்டாக நடக்குதா? இந்த கிரைம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷனை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது யாராக இருக்கலாம்? ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, ஹெட் ஆஃப் த
கண்ட்ரி பிஎம், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர் யாராக வேணாலும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கிறவங்க. அடுத்து ஜுடிஷியரி, இவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த லா வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சைன் பண்ணுறது இவங்களா இருக்கும். அந்த சைன் பண்ண லா கரெக்டாக ப்ராசஸ் ஆகுதான்னு பார்க்குற யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட வேலை, ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஓகேங்களா? போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சைடோட ரூல்ஸ், அவங்க சைடோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே வந்து விசாரித்து அவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு கொடுக்கறதாகட்டும், இல்லை இவங்க தண்டனை பண்ணலை இவங்களை வந்து விடுதலை பண்ணிடலாம் அப்படிங்கிறதாகட்டும், இது எல்லா டெசிஷனும் யார் எடுப்பா? ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த 3மே தான் சேர்ந்தது என்னது அப்படின்னா 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் வந்து ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டோட வேலை கிடையாது. அவங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்க, டெசிஷன் எடுக்கிறாங்களே, இப்போ சிஎம், பிஎம், பிரசிடென்ட் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக, ஓகே இந்த லாக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க, இப்போ புது லா ஒன்று வருது அப்படின்னா, ஓகே இந்த லாக்கான தண்டனை இது அப்படின்னு சொல்லும்போது, இந்த க்ரைம்க்கான தண்டனை இதுன்னு சொல்லும்போது அது கரெக்டு தானா, அவங்க எடுத்திருக்க டெசிஷன் கரெக்டா அப்படிங்கிறத பார்க்குறதும் யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியோட வேலை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 3 ஆர்கன்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 3 ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்க இல்லையா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ ஒரு நல்ல கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே தனித்தனியாக இருக்கணும், செப்பரேட்டடாக இருக்கணும். பட் ஸ்டில் என்னவா இருக்கும், அது வந்து ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி இருக்கணும். ஸோ அது செப்பரேட்டடாக இருக்கணும், இருந்தாலும் செப்பரேட்டாக தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணி சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இவங்க அப்ரூவ் பண்ணுறத இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், இதை என்ஷூர் பண்ணணும், நடக்குதா இல்லையான்னு பார்க்கறது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும், அதே சமயம் வந்து தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் கரெக்டாக வேலை செய்தா, அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்தால் இவங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்டோட 3 லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் என்னது அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃப்ளட் வருது, மழை நிறைய பெய்யுது, அப்போ வந்து வெள்ளம் வந்துடுது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமம் மட்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த வெள்ளத்தை போக்கி அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது லோக்கல் கவர்மெண்ட். இல்லை நிறைய வில்லேஜ் அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஒரு டவுனே அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே யார் பார்ப்பா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ப்பாங்க. இல்லை ஒரு ஃபுல் ஸ்டேட்டே வந்து வெள்ளத்தில் வந்து மூழ்கிடுச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது அந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செய்ய முடியாத இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றோட ஒன்று வந்து லிங்க் ஆகி மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க், கவர்மெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க, நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் எழுதி சொல்கிறத விட அந்த டேபிள் காலத்தை நான் அப்படியே வந்து உங்களுக்கு விசிபிளாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னதுன்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். ஸோ ஜுடிஷியரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவல், ஸ்டேட் லெவல் 2 இருக்குது. ஸோ ஜுடிஷியரியில் வந்து ஃபஸ்ட்டு ஆல் இண்டியாவில் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ லோக்கலில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் இருக்கிறதுக்கு பேர் ஹை கோர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் இருக்குது, மதுரை ஹை கோர்ட் இருக்குது, இந்த மாதிரி ஹை கோர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் லெவலில் இருக்க கோர்ட்டுக்கு பேர் ஹை கோர்ட், அதே வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட், அது டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து லெஜிஸ்லேச்சரில் பார்க்கும்போது நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் 2 இருக்குது. நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்குது, ஒன்று லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா. லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளோட எம்பிஸ் இருப்பாங்க, பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் இருக்கிற இடம் வந்து இந்த நேஷ்னல் லெவல். ஸ்டேட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேட் லெவல் அசம்பிளின்னு சொல்கிறாங்க, 1 ஸ்டேட் அசம்பிளி, அப்படி இல்லை விதன் சபா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து சிங்கிள் அசம்பிளி தான் இருக்கும், 1-2 ஸ்டேட்டுக்கு தான் 2 அசம்பிளிஸ் இருக்குது. எப்படி லோக்சபா, ராஜ்யசபா 2 இருக்கோ அந்த மாதிரி 2 அசம்பிளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் சிஎம் அண்ட் எம்எல்ஏஸ் வந்து இங்கே இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளின்னு சொல்லுவோம், அவங்க வந்து இங்கே இருப்பாங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க இருப்பாங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் யார் அப்படின்னா பிரசிடென்ட், அவர் வந்து நாமினல் ஹெட் தான்.
நாமினல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் நேம்க்கு மட்டும்தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பெரிய பவர்ஸ்லாம் இருக்காது. ஸ்டேட் சென்ட்ரல் லெவலில் எந்த ஒரு இஷ்யூஸ்க்கும் அவங்க இன்டர்ஃபியர் பெருசாக ஆக மாட்டாங்க. ஓகேவா? அந்த பவரெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் வந்து இங்கே நாமினல் ஹெட். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து நாமினல் ஹெட்டு. மெயின் பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். ஸோ நாமினல் ஹெட்டுங்கிறவங்க மற்ற சில இஷ்யூஸை தான் பார்த்துப்பாங்க. ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க கிடையாது. ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் வந்து பிரைம் மினிஸ்டரும் ஸ்டேட் லெவலில் சீஃப் மினிஸ்டரும் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அது ஒரு செட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, கம்யூனிகேஷன், கரன்சி, எஜுகேஷன், இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்துக்கிறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பார்த்துக்கிறாங்க? அந்த ஸ்டேட்டோட போலீஸ், லா அண்ட் ஆர்டர், அதே மாதிரி வந்து லா இம்ப்ளிமெண்ட், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற லாவை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்புறமா வந்து பப்ளிக் ஹெல்த், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், இரிகேஷன், லோக்கல் கவர்மெண்ட், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹவுஸ் அண்ட் நாமினல், இப்போ நாமினல்னு சொன்னால அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நேம் ஒன்லி, அவங்களுக்கு வந்து அந்த பேர் மட்டும்தான். ஸோ ஒரு பதவி கொடுத்து ஒரு நேம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வேலை, பெரிய பவர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நாமினல் ஹெட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அசம்பிளி. அங்கே என்ன ஆகும் அப்படின்னா லாஸை வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து அந்த லாஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் மானிட்டர் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பிரின்சிபல் கிட்ட போய் நீங்கள் பேசணும். ஸோ ஹோல் கிளாஸே போய் நீங்கள் பேசுவீங்களா? இப்போ உங்கள் கிளாஸில் ஒரு 40 பீப்புள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸும் போய் நேராக பிரின்சிபல் ரூம் கிட்ட நின்று பேச முடியுமா? கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புவீங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் உங்கள் சார்பாக போய் பிரின்சிபல் கிட்ட பேசுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க. நம்மளுக்கு பதிலாக அங்கே இருக்கிற கட்சி மற்ற பீப்புள் கிட்ட போய் பேசுவாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு இஷ்யூ வருது. இப்போ நீங்கள் டூருக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டூருக்கு போகும்போது அங்கே என்ன ஆகும்? நீங்கள் வந்து டிபேட் பண்ணுவீங்க. இந்த இடம் போகலாம், வேணாம், இந்த இடம் போகலாம், இங்கே நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். ஸோ டிபேட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ டூருங்கிறது ஸ்கூல் லெவலில், பட் ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது அந்த நாட்டுக்கு வேணுங்கிறத பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி ஒரு லாவை கொண்டு வருவாங்க. அந்த லா வந்து ஓகே அப்படின்னு மற்றவங்க எல்லாருமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அந்த லா வந்து பாஸ் ஆகி உங்களுக்கு வந்து லாவாக வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்லிமெண்ட்டில் நடக்கும். ஸோ இதை தான் வந்து இங்கே அந்த அசம்பிளி நம்ம சொன்ன லோக்சபா, ராஜ்யசபாலாம் சொல்கிறோம் இல்லையா? அங்கே வந்து இதுதான் நடக்கும். அங்கேயும் சரி, நம்ம ஸ்டேட் லெவல் அசம்பிளியும் சரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.